ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹேர் கேர் ஒரு ஹென்னா அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது இயற்கை முறையில் வீட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஹென்னா நம்ம ஏன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக இப்போ எல்லாருமே கிரே ஹேர் ஒயிட் ஹேருக்கு டை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸு, தலைவலி, தலைபாரம், தலை வெடுக்கு வெடுக்குன்ட்டு இழுக்குது, சைனஸ், சளி ப்ராப்ளம், கண்ணெரிச்சல், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் ஹென்னா அப்ளிகேஷன் இதை உங்களுக்கு நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன். ஓகே, இது நம்ம எப்படி வீட்டிலையே இயற்கை முறையில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹென்னா லீவ்ஸை நம்ம ஹென்னா இலைகளை மட்டும் பறித்து வீட்லேயே நிழலாக இருக்கிற இடத்துல ஒரு 6லேருந்து 7 நாள் காய வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி, அதாவது ஒரு பவுடர் ஃபார்முக்கு, திப்பி திப்பியாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பாலித்தீன் கவரில் அப்படியே காற்று படுற மாதிரி கண்டிப்பாக வைக்கக்கூடாது. நம்ம ஹென்னா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா நாளைக்கு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா இன்றைக்கி அந்த மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. இது ஒரு வாரம் 4 நாள் ஆகும். அதனால் நம்ம முன்னாடியே செய்யணும். இதை நல்லா அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2 மாதத்துக்கு ஒரு தடவை கன்ஃபார்மாக தாங்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 ஸ்பூன் 10 ஸ்பூன் வர அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவுடர் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஒரு மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பேக்கெட் 170 ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு 60. ஒரு பேக்கெட் வாங்கினோம் அப்படின்னா நம்ம அதில் ஒரு 10 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒர்த்து தான். ஓகே, இப்போ நம்ம ஹென்னாவை பவுடரை எடுத்த உடனே தண்ணியில் கரைச்சி நம்ம அப்ளை பண்ணிட முடியாது. கண்டிப்பாக நம்ம ஒரு இரும்பு பாத்திரம், ஒரு பழைய இரும்பு பாத்திரத்தில் இது செய்கிறது பெஸ்ட்டு. பெட்டர் ரிசல்ட் வேணும்னா நம்ம அதில் தான் செய்யணும். அதை நம்ம ஒரு டிகாஷன் ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளருக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன், லாங் ஹேரு, ஷார்ட் ஹேரு, ஒயிட் ஹேர் நிறையா இருக்குது, கம்மியாக இருக்குது. அதை பொறுத்து நீங்கள் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நீங்கள் பவுடர் போட்டு டிகாஷன் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஒரு ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ரொம்ப கொல கொலன்னு இல்லாமல் ஒரு சாக்லேட் கன்சிஸ்டன்சிக்கு பாருங்கள், அதில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு முழு எலுமிச்சை பழத்தை அதில் புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் அகைன் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் புழிஞ்சு விடுங்க. நல்லா புழிஞ்சு எடுத்துட்டதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதுக்கு நடுவில் நான் கொஞ்சம் டிப்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஹென்னாவை அப்ளை பண்ணிவிட்டு உடனே ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளைன் வாட்டரில் தான் ஹேரை வாஷ் பண்ணணும். இப்போ நம்ம இன்றைக்கி ஹேரை இப்போ ஹென்னா அப்ளை பண்ணுறது, அந்த அப்ளை பண்ணுற டைம் ஈவினிங்க்கு மேலே இருந்துடவே கூடாது. ஒரு காலையில் டைம் இல்லைன்னா மதிய டைமுக்குள்ளே இதை முடிச்சுக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக சளி பிடிச்சிரும். ஜலதோஷம் இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சளி தூக்கி விட்டுரும். ஸோ அதனால் எப்போவுமே ஈவினிங்க்கு மேலே ஹென்னா அப்ளிகேஷன் பண்ணாதீங்க. இது நம்ம வெறும் ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் ஹேர் ட்ரை ஆகும், இதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அதை காய வச்சுட்டு, நல்லா ஹேரை காய வச்சுட்டு நம்ம நல்ல ஒரு ஆயில் நல்லா சொதன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அகெயின் அன்றைக்கே இன்னொரு டைம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ரெகுலர் ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஏதாவது ஒரு கிளாத்தோ இல்லை பாலித்தீன் ஷீட்டோ போட்டு அப்படியே கவர் பண்ணி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடத்துல நம்ம வச்சிடலாம். அந்த அன்றைக்கி நான் கிளாத்து போட்டு லாக் பண்ணியிருந்தேன். அது இந்த கிளாத்துலாம் போய்ட்டு அதில் அப்பிருச்சு. அந்த தண்ணி மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் அந்த கிளாத்து உறிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைட்டாக கட்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாலித்தீன் ஷீட்டு போட்டுட்டிங்கனாலும் ஒரு பெஸ்ட்டு தான். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் நீங்கள் ஹேரை
எந்த ஒரு அழுக்கோ எண்ணெயோ இருக்கக்கூடாது. ஹென்னா அப்ளை பண்ணுறோம் ஹேரில் அப்படின்னா, ஹேர் வந்து அந்த அன்னைக்கு நீங்கள் வாஷ் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக ஆயில் இருக்கவே கூடாது. ஏன்னா அது இப்போ அந்த நம்ம மண்டையில் ஒட்டாது முடியல. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து ஒரு 11 to ஒரு 11:30 அந்த டைமில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அது அந்த இரும்பு கடாயில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சாறுலாம் இறங்கி, அந்த லேயர் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அப்படியே மறுபடியும் அகெயின் அதை வந்து ஸ்பூன் வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருந்த அந்த ஹென்னா வந்து நல்லா பிளாக் கலரில் மாறிடுச்சு. நீங்கள் இதை வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா பண்ணுறதை விட எக்கு ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லோ சேர்க்கவே கூடாது. ஒயிட்டை மட்டும் போட்டு நம்ம இதில் பீட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் ஹேரு. நல்லா சைனிங்காக சில்கியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து இதை அந்த லேயர் ஓரமாக இருக்கக்கூடிய அந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு ஹென்னாவை நல்லா கலக்கி விட்டோம். இல்லை எனக்கு அந்த ஒயிட்டு பிடிக்காது, எக் ஒயிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு ப்ரஷ் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை வந்து ஹேர் ப்ரஷ்ஷோ ஏதோ ஒன்று வச்சு ஹேரை வந்து ஒரு செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்துகிட்டு எந்த இடத்துல வந்து ஒயிட் ஹேர் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா அதிகமாக அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யாராவது ஆள் வச்சு பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கே தெரியாது இல்லையா மேலே தலையில் எப்படி எந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒருத்தர் செல்ஃபாக பண்ணிக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது, தடுமாற்றமாக தான் இருக்கும். ஸோ யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஹென்னா வந்து ரொம்ப ஒரு இயற்கையான சொல்யூஷன் ஒயிட் ஹேர் பிளாக் ஹேருக்கு. இதை அப்ளை பண்ணி நம்ம அதுக்கப்புறம் ஹேரை வந்து ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ஷாம்பு ஆட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உடனே நமக்கு பிளாக்காக மாறிடுமானா கண்டிப்பாக இல்லை. அதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகணும். அது இல்லாமல் நம்ம இப்போ நார்மலாக இது 2 to 3 months ஸ்கல்ப் டைப்பை பொறுத்து நமக்கு வந்து ரிசல்ட்டு கொடுக்கும். 2லேருந்து 3 மாதம். நம்ம நார்மலாக எப்பயுமே வாரம் வாரம் எப்படி தலை குளிப்போமோ அதே மாதிரி குளிச்சிக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து நல்ல ஒரு இயற்கை ரெமெடி. ஆனால் ஒரு 5 நாள் ஆகுங்க. மருதாணியை பொரிக்கிறதுலேருந்து நம்ம அப்ளை பண்ணி முடிச்சு நமக்கு ரிசல்ட் வர வரைக்கும் ஒரு 5லேருந்து ஒரு 10 நாளே ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்.